மதுரையில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேற்கு வங்க ஆளுநர் பயணம் செய்ய இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதற்காக அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய பயணிகள் அவர்களுடைய நிலை என்ன, இது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுடைய செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், அது தொடர்பான உங்களுக்கு விவரம். கோபாலகிருஷ்ணன், மேற்கு வங்க மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் பயணம் செய்த இண்டிகோ விமானமானது திருவனந்தபுரத்தில் தரையிறக்க முடியாமல் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தற்போது தரையிறக்கப்பட்டு பயணிகளானது மதுரை விமான நிலையத்திலிருந்து தற்போது திருவனந்தபுரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூருவிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற இண்டிகோ ஏர்பஸ் விமானத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையம் ஓடுபாதை மின்விளக்கு எரியாத காரணத்தினால் மதுரை விமான நிலையத்தில் தற்போது அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விமானத்தில் பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் உள்ளிட்ட 172 பயணிகள் பயணம் செய்திருந்தனர். இந்த நிலையில் திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுதள பாதையில் மின்விளக்கு சரியாக எரியாததால் இந்த இண்டிகோ விமானமானது மதுரை விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் விமானமானது அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் மதுரை விமான நிலையத்தில் பாதுகாக்கப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரையும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் உள்ளிட்டவைகளை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற விமானத்தில் திருவனந்தபுரம் ரன்வே ஓடுதள பாதை மின்விளக்கு கோளாறு காரணமாக மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் மதுரை விமான நிலைய வளாகமே தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து தற்போது பெங்களூரு விமானமானது 172 பயணிகளுடன் மீண்டும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது. இதே போல மதுரை விமான நிலையத்திற்கு மும்பையிலிருந்து திருவனந்தபுரம் செல்ல வேண்டிய விமானமும் திருவனந்தபுரத்தில் விமான நிலையத்தில் தரையிறக்காமல் மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு அதில் பயணித்த பயணிகள் அனைவரும் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விமானத்திற்கு தேவையான போதுமான எரிபொருட்கள் நிரப்பப்பட்ட பிறகு மீண்டும் பத்திரமாக மதுரையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு அந்த பயணிகளை அழைத்து செல்ல இருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண், விவரங்களுக்கு நன்றி.